இல்லை அதில் என்ன வருஷன்ட்டு எனக்கே தெரியல. நான் குழம்பி தான் பண்ணேன். அதில் திரும்பி பார்த்து இப்போ சைக்கோவாக பண்ணேன் சார். ஓகே சார் சைக்கோ சார். நான் யார் சார், என்ன கேரக்டர் சார்? உனக்கு படம் பாருங்க, உனக்கு தெரியும். படம் பாருங்க தெரியும். அது ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஐடியா இருந்தது அந்த வில்லனிக் ரோல் பண்ணால் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்லை யார் எனக்கு சேஞ்ச் பண்ணது லோகேஷ் கனகராஜ் ஐயா. அவர் தான் வந்து மாற்றி விட்டது. ஜாலியான ஒரு பையனை தூக்கி போடுறா சைக்கோவான்ட்டு. பட் ஆனால் வந்து வில்லனாக பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ரூல்ஸை பிரேக் பண்ணி போகிறது தான் வில்லன். ஸ்டேஜில் வந்து ஆடுறப்போ சொல்லி மாஸ் நான் கரெக்டாக லாஸ்ட்டில் ஒரு காலை ஓப்பன் பண்ணி உட்கார முடியாது. அந்த புடவையெல்லாம் கட்டிருக்கேன். நீ எப்படிமா புடவையில் வந்து காலை ஓப்பன் பண்ணி உட்காருவன்ட்டு. நான் பண்ணுது நீ பண்ணது ஒன்றும் தேவையில்லை. அவசரமாக ரிஹர்சலுக்கு ஃபோன் அடித்தேன். இப்போ தான் நான் தூங்கி எந்திரிக்குன்னு நினைக்குது. நினைக்குதா? ரொம்ப கஷ்டமா இருந்தான். எனக்கு இருந்தானா ரொம்ப கஷ்டமா இருந்தானா? யாருமா? ரொம்ப கஷ்டமா இருந்தா. யாரு? டைரக்டர் ஒரு டயலாக கொலை பண்ணிட்டே இருக்கா ரொம்ப நேரமா. முடியல சார். அது அவரு சார் போயிட்டு, அம்மா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை ரொம்ப ஆசாசியா எழுதுனேன். இதை இவ்வளவு கொலை பண்றேன். நான் அதை பண்ணல, நான் அதை பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப படம் பாக்குறதுல என்ன இருக்கு? இல்ல இந்த பிள்ளைய பண்ணும்னு சொல்லிடுவோம். மனந்திகாக்கு ஒரு டேர் கொடுக்கணும். நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்க. வேண்டாம். தீம் தகுன்னி குதகதீம் நாக்ரகேட தும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கே. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு சவுண்ட்னால. வேற ஏதாவது இன்டர்வியூஸ் பார்த்தாங்க நான் பாடுறது பாக்கும் அல்லது அந்த இன்டர்வியூ லிங்க் எங்க சேனல்ல போட்டுலாம் டாக் பண்ணிடுங்க. டு வாட்ச் அனந்த் சிங் அப்படினு டாக் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். ஓகே. மதபு சிறப்பு நான் ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Hi guys, it's Vijay Barney here. So நம்மளோட இன்னைக்கு பரிமளா அண்ட் கோட டைரக்டர் பாண்டிராஜ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கீங்க? சூப்பராகவே இருக்கேன். பாண்டிராஜ் சார் வகையாக எங்களுக்கு படங்கள் கொடுத்துட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ராம்காம் அப்படின்னும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லலாம். ஏன்னா நான் ராம்காம் ஏன் சொன்னேன்னா, ஊர்வசி மேம் ஜெயராம் சாரோட ஃபன்னு வந்து எங்களுக்கு என்றைக்குமே அது மிஸ் பண்ணிட்டே இருக்குமேப்பா. 20 இயர்ஸாக அந்த காம்போ நாங்கள் கிளாசிக் காம்போ மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு தான் இருந்தது. இந்த படத்தில் நாங்கள் பயங்கரமாக பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த டிசிஷன் எப்படி வந்தது, அந்த காஸ்ட் செலக்ட் பண்ணுறது அப்படின்றது? இல்லை, தலைவன் தலைவிக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோவோட தான் படம் பண்ணலாம் அப்படின்னு பேசினோம். அப்புறம் கொஞ்சம் லேட்டானது. அப்புறம் வந்து இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதின கதை. எழுதிட்டு இது யார் பண்ணலாம், ரஜினி சார் பண்ணால் எப்படி இருக்கும், கமல் சார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது ஒன்று ஆரம்பம்ல. பட் ரஜினி சார்லாம் பண்ணியிருந்தாருன்னா இதோடைய வெர்ஷன் வேறு ஒரு வெர்ஷனாக இருக்கும். அப்புறம் அடுத்து வந்து இது ஜெயராம் சாரும் ஊர்வசி மேம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஒரு ஐடியா. மற்றவங்கள்ட்ட சொல்லும் போதே காம்போ செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி தான். அவங்க 2 பேரும் 25-26 படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் 20 வருஷம் ஆச்சு அவங்க நடித்து. அவங்க சார்ட்ட சொல்லும் போதும் பேசும்போதே என்ன சொன்னார்னா, சார் நிறைய கதைகள் வருது சார் எங்கள் 2 பேருக்கும். நாங்கள் 20 வருஷமாக ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று எனக்கு பிடிச்சா ஊர்வசிக்கு பிடிக்காது, ஊர்வசிக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்காது, இல்லை 2 பேருக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து அவர்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் நினச்சார். அது இதுக்குள்ளே வந்து ஊர்வசியும் நான் ஜெயராம் சார் இருக்கிறாங்க, வேறு ஹீரோ இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி. இல்லை சார் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு கதை சொல்லும்போது தான் அவருக்கு பயங்கர இது. கதை கேட்கும்போதே ஃபஸ்ட்டு ஊர்வசி மேம் தான் சொன்னேன். அவங்க வந்து சொல்லும்போதே அவங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோயின் அப்படிங்கும்போது பயங்கர இல்லை, நான் கதை சொல்லும்போது அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க ஹீரோயின் சொல்லுவேன். இந்த 2 பொண்ணுங்கள்ட்ட சொல்லும்போது நீங்கள் தான் ஹீரோயின். ஜெயராம் சார்கிட்ட சொல்லும்போது நீங்கள் தான் ஹீரோம்பேன். சாண்டிகிட்ட சொல்லும்போது இதில் நீங்கள் தாங்க ஹீரோ அப்படிம்பேன். மிஸ்கின் சார்கிட்ட சொல்லும்போது சார் இது உங்கள் படம் சார் அப்படிம்பேன். அதனால எல்லாத்துக்கிட்டே அப்படி தான் ஏமாத்தின்னு வச்சுக்கோங்களேன். இருக்கீங்க சார், உங்ககிட்ட பிடிச்சதே அதான் சார். ஆமாம், இது என்னன்னா இது இவங்க தான் ஹீரோ இவங்க தான் ஹீரோயின்னே இல்லை. சில இடங்களில் ஜெயராம் சாருடைய இது பயங்கரமாக இருக்கும். ஊர்வசி அம்மா வந்து அவங்கள வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த 2 பொண்ணு கேரக்டருமே அந்த 2 பொண்ணுங்க கேரக்டர் ட்ராவல் பண்ணும்போது இது ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த தலைவன் சாண்டி வரும்போது சாண்டி படம்பா இது அப்படிங்கிற மூடுக்குள்ள கதை போயிட்டே இருக்கும், ஒரு ஏரியா போயிட்டே இருக்கும். அப்புறம் மிஸ்கின் சார் வரும்போது
மிஸ்கின் சார்து ஸ்டாண்டப்புக்கு அப்புறம் தான் மிஸ்கின் தான் ஹீரோவோ அப்படிங்கிற ஒரு மூடுக்குள்ளே போகும். அப்போ மாறி மாறி போகும். இந்த 4-5 கேரக்டருக்குள்ள கதை வந்து உங்களுக்கு வந்து யார் ஹீரோங்கிறதே, யார் பரிமளா அப்படிங்கிறது எப்படி ஒரு சஸ்பென்ஸ் வச்சு கொண்டு போகிறோமோ, இதுக்குள்ள யார் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அது முக்கியத்துவம் இருக்கும். ஜெயராம் சார், ஊர்வசி, இந்த 4 பொண்ணும், அது இந்த 2 பொண்ணும் 4 கேரக்டரும் வரும்போது அவங்களது ஏரியா சூப்பராக இருக்கும். இப்போ சாண்டி மாஸ்டர் அவருடைய வேர்ல்டுக்குள்ளே போகும்போது அவருடைய போர்ஷன் பயங்கரமாக இருக்கும். அவங்க அம்மா, அவர் பின்னால ஒரு கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும். அப்புறம் அந்த பொண்ணு வரும்போது அங்கே சந்தோஷ் சோபன் வருவாப்புல, கப்புள் ஃப்ரெண்ட்லி ஹீரோ வருவாப்புல. அவங்க லவ் ட்ராக்கில் போகும்போது ஓகே இவங்க மேலே தான் படம் ட்ராவல் ஆக போகுது, இந்த மூடுக்குள்ளே போக போகுது அப்படிங்கிறது மாதிரி அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அதனால் மாறி மாறி இதுதான் இந்த படத்துடைய பெரிய திரைக்கதையே வந்து எல்லா கேரக்டரும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லா கேரக்டரையும் நீங்கள் லவ் பண்ணுவீங்க. அதுதான் இந்த படத்துடைய இதுவாக நான் திரைக்கதையுடைய இதுவாகவே பார்க்குறேன். பட் எல்லாருக்குமே அந்த கேரக்டர் ஆர்க் எழுதுறதுல ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல சார் எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம இத்தனை காஸ்ட் உள்ள இன்க்ளூட் பண்றோம் போது எல்லாருக்குமே அந்த ஸ்கோப் இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் ஆஸ் அ ரைட்டரா டிரெக்டரா உங்களுக்கு இருந்ததுன்னு சொல்வீங்களா? கண்டிப்பாக. இது ரைட்டிங்கே வந்து என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இதை ஏன் இவ்வளோ குயிக்காக பண்ணேன் அப்படின்னா, என் அசிஸ்டன்ட்ஸ்கிட்ட படிக்க கொடுத்தேன். எல்லாருமே ஜீவாங்கிறவன் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருப்பான். பல வருஷன் பண்ணும்போது அவன் ஒவ்வொரு தடவையுமே சொல்லுவான், சார் இது வந்து செம்மையாக இருக்குது சார், தேட்டர் முடுக்கு சூப்பராக இருக்கும் சார், இது ஒரு குயிக் ப்ராஜெக்டாக பண்ணுங்கள் சார் அப்படிம்பான். அப்புறம் வந்து செந்தாமரை அவன்கிட்ட கொடுக்கும்போது அவன் சுவாரஸ்யமாக இருக்கும்பான். அஸ்வின், கப்புள் ஃப்ரெண்ட்லி அஸ்வின், அவன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவே நான் சொன்னேன். இந்த ஐடியா கிடைக்கிறதுக்கே அவன் தான் காரணம். ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பாருங்கள் சார், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் வந்து குல்லக் அப்படின்னு சொல்லி, குல்லக்னா உண்டியலாமே, ஒரு உண்டியல் ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு கதை சொல்லும். அந்த இது அவன் தான் பார்க்க சொன்னான். பார்த்தோன்னே டே இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலான்டான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் அவன்கிட்ட கதை சொன்னேன். அவன் சூப்பராக இருக்குது சார், இது படமாகவே பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவன் அஸ்வின் இது பண்ணான். அப்புறம் திவ்யான்னு அசிஸ்டண்ட்டு, அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து இந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்து சொல்லுவேன், இதை பண்ணலாமா, என் அசிஸ்டண்ட் யாராவது டைரக்ஷன் பண்ண சொல்லலாமா, நீனே பண்ணிடுவியா அப்படின்னு தான் கொடுத்தேன். அது படிச்சுட்டு சார் இது நீங்கள் தான் சார் பண்ண முடியும், செம்மையாக இருக்குது சார், இது உடனே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்மளை பயங்கரமாக இது பண்ணுது. அப்புறம் தமிழ்குமரன் சார்கிட்ட வந்து ஒரு குயிக்காக ஒரு படம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப நாள் நண்பர். அவர்கிட்ட அந்த கதையை சொன்னேன். அவர் பயங்கரமாக ரசித்தார். அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஆனால் கதை கேட்கும்போது அவர் சீரியஸ் ஆகிடுவார் எப்போவுமே. நான் பல கதையில் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த கதையை அவர் சிரிச்சுக்கிட்டே பயங்கரமாக உடனே பண்ணுவான் அப்படின்னார். அதுக்கப்புறம் சொல்லும்போது எல்லாமே ஜெயராம் சார் அது ரசித்தது. சாண்டி மாஸ்டருக்கு மட்டும் என் மேனேஜர் பேசும்போது ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு சார் கேட்க சொன்னார்னோடனே, கேரக்டரில் தலைமை அப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, இது லோகா பண்ணிவிட்டு அப்போ தான் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் போய் கேட்டவுடனே, சார் நான் அடுத்து மெயின் வில்லன் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தான், கேரக்டர்லாம் பண்ணுறதில்ல அப்படின்ட்டார். அப்புறம் நாங்கள் வேறு கேரக்டர்லாம் போனோம், ஒரு 2-3 பேர். எனக்கு வந்து இது என்னென்னா, இந்த கேரக்டர் வந்து லவ் பண்ணணும், டூயட்டில் ஆடணும், சண்டை போடணும், கலாய்க்கணும், எல்லா கேரக்டரையுமே இந்த கேரக்டர் வந்து எல்லா கேரக்டரையுமே கலாய்க்கணும், வில்லத்தனம் பண்ணணும், பயங்கரமான ஒரு எல்லா கேரக்டருமே ஒரே ஆர்க்கில் இருக்கும். இந்த கேரக்டர் எந்த ஆர்க்குலையுமே இல்லாத, தலைவன் தலைவியில் எப்படி விஜய் சேதுபதி சார் கேரக்டர் எப்படி இருக்கும், எமோஷன் பண்ணோம், சண்டை போடும், கத்தும், சிரிக்கும், லவ் பண்ணும், அதை விட இது வேற ஒரு வெர்ஷன். இது இன்னும் ரொம்ப அதுலனால ஒரு இதுக்கு மேலே அந்த மீட்டருக்கு போகக்கூடாதுன்னு இருக்கும்ல, இது எந்த மீட்டருமே இல்லாத ஒரு கேரக்டர். அப்புறம் மாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொன்னேன். கதையை சொல்லும்போது, தலைவா அந்த கதையை வச்சுக்கிட்டா கேரக்டர்னு சொல்லிவிட்டாங்க, இது ஹீரோ தலைவா, நான் பண்ணுறேன் தலைவா அப்படின்னாரு. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நானே சொல்கிறத விட அவர்கிட்டயே பேசிடுமா. எஸ், we have the villain, the hero, தமிழ்நாட்டின் தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் சரிதான் சாண்டி மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம். பாருங்க அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை பின்னால நான் அன்னைக்கே சொன்னேன்னு போடும்போது, ஆமா, அன்றே கணித்தார் பாண்டியராஜ் சார் அப்படின்னு போட்டுடலாம். எஸ், எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? ஜாலியா இருங்கப்பா. பிஸியா இருக்கீங்க, ஷெட்யூல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு, இதுக்கே டைம் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டேன் நானு. ஆக்சுவலா இங்க வர மாதிரி பிளானே இல்லை. நான் வந்துட்டு தலைவனை பார்த்துட்டு வேற ஒரு மேட்ரு, அடுத்து ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு தலைவா, என்ன பிளான் பண்ண போட்டேன் கேட்கலான்னு மேலே வந்தேன். பார்த்தா வந்து என்ன பிடிச்சி போட்டு உட்கார வச்சுக்கிறீங்க. 100 years பிகாஸ் அப்பதான் சொல்லிட்டு இருந்தார், சாண்டி மாஸ்டர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொன்ன அவர்கிட்ட கதை சொல்லும் போது. அப்படி ஹீரோ சொன்ன ஹீரோ என்ட்ராப்லையா? ஆமா, டப்பு ஹீரோ என்ட்ரி. இப்போ வந்து பரிமளா அண்ட் கோல சாண்டி மாஸ்டர் அவர்களை எந்த வெர்ஷன்ல பார்க்க போறேன்னா, அவர் நிறைய வெர்ஷன் எங்க கிட்ட நரேட் பண்ணார் சொல்லும் போதே. இல்ல அதுல என்ன வெர்ஷன் எனக்கே தெரியல, நான் குழம்பி தான் பண்ணேன். அதுல என்ன சொல்ல,
மாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஜாலியாக சிரிச்சு கலாய்க்கினாரு. ஓகே சார் ஃபுல்லி எமோஷன் செம்ம கலாய்க்கல. மாஸ்டர் இப்போ அப்படியே ஃபீலாக லவ் பண்ண ஓகே சார் திருப்பி அப்படியே பயமா என்ன இப்போ என்ன பண்ணீங்க சார் ரக்கட்டாக மாசாக ஒன்று பண்ணுங்க மாசா ஓகே சார் பண்ணலாம் சார் திரும்பி பார்த்து இப்போ சைக்கோவாக பண்ணேன் சார் சைக்கோ ஓகே சார் சைக்கோ சார் நான் யார் சார் என்ன கேரக்டர் சார் உனக்கு படம் பாருங்க உனக்கு தெரியும் படம் பாருங்க தெரியுமா சார் ஏதாவது சொல்லுங்க சார் நான் யாரு சார் இந்த கதை நல்லவனா கேட்டவனா நீ படம் பாருங்களேன் படம் பாருங்களேன் அதை வடிவில் சொல்ல என் ஏரியா கூட பார்த்துலாம் அந்த மாதிரி நீங்கள் படம் பாருங்களேன் யாருக்குமே இதில் எந்த மிஸ்கின் தலைவங்களும் அதே தான் சார் இதில் நான் என்ன பண்ணுறேன் சார் நீங்கள் படம் பாருங்க தெரியும் சார் நீங்கள் படம் பாருங்க சார் உங்களுக்கு படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார் யார் இதில் முக்கியமான ரோலுன்ட்டு அப்போ நான் தான் இல்லை அப்படி நான் சொல்ல மாட்டேன் சார் சொல்லுவார் அப்போ நான் தான் முக்கியமான ரோல் சார் அப்படி நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் படம் பாரு தெரிஞ்சுக்கோ அப்போது நம்மளே குழம்பிடும் அது மாதிரி மண்டை குழம்பிடும் அப்போது நம்ம ஓகே அப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஆனால் தலை விளையாகிட்டே அதே தான் சொல்லுவாப்பில் நீங்கள் படம் பாருங்க எல்லாருமே அது. ஆனால் எல்லாருக்குமே இதில் அவ்வளோ இம்பார்ட்டன் இருக்குது. நடித்த ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் அவங்க அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த படமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர். பொண்ணுங்க 2 பேர் இருப்பாங்க, அருமையான ஆர்டிஸ்ட் 2 பேருமே. யார் 2 பேர் சொல்றீங்க? சஞ்சனா தெரியும் உங்களுக்கு, பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ட், அது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு அனந்திகா, அந்த கம்பு சுத்துறவங்க, அவங்க கம்பு கராத்தா சுத்தவே இல்லை, ஸ்டேஜ்ல சுத்துற சொல்லிச்சு. ஸ்டேஜ்ல வந்து ஆடுறப்போ சொல்லிச்சு மாஸ் நான் கரெக்டா லாஸ்ட்ல காலை ஓப்பன் பண்ணி உட்கார மாட்டேது, அந்த புடவையெல்லாம் கட்டின்னு நீ எப்படிமா புடவையில வந்து காலை ஓப்பன் பண்ணி உட்காருவன்ட்டு. நான் பண்ணுது நீ பண்ணது ஒன்றும் தேவையில்லை, நீ ஆடி நின்று போஸ் மட்டும் கொடுன்ட்டு அந்த அப்படி ஒரு இது அந்த அம்மா இல்ல மாஸ்டர். அந்த போன அதை வந்து 8 வருஷத்துல கம்பு சுத்து. அதுல ஆக்சுவலா என்ன ஒரு கொடுமைனா அதெல்லாம் நீங்க கேட்கணும், அந்த படத்துக்கு என்ன மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுது அந்த பொண்ணு. எல்லா ஸ்டேஜுக்கு போயிட்டு எல்லா ஸ்டேஜ் பேக்ல கம்பு கிம்பு கலந்து இல்ல எல்லாத்தையும் வச்சிருந்தது சுத்துறதுக்கு எல்லாம். எங்கெங்க போறோம் யாராருக்கு போறோம் எல்லாத்தையும் சுத்தினே இருக்குது, இது பண்றேன் இதுன்ட்டு. ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ணல, கேளுங்க ஏதாவது தள்ள கீழே நடந்து வர சொல்லுங்க, அவ்வளவுதான். அவங்க 2 பேருமே அவங்களோட இதை வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க படத்துல. படம் பாக்குறப்ப தெரியும். நிறைய வீட்டுல நிறைய அக்கா தங்கச்சியில ஞாபகப்படுத்தும் இந்த 2 கேரக்டருமே. வந்து அக்கா தங்கச்சின்னு மட்டும் இல்ல, 2 ஆம்பளை பசங்க இருந்தா அவங்களுக்கு நடக்கிற சண்டையை ஞாபகப்படுத்தும். ஒரு அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா கேரக்டருமே இந்த 2 கேரக்டர் வந்து நிறைய வந்து பண்ணோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருக்கு அவங்க 2 பேருடைய. இதுவுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பார்க்கும்போது. அந்த கேரக்டர்களை பற்றி நாங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட அந்த 2 கேரக்டரையும் நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யம் கிடைக்கலாம். ஆமா கண்டிப்பா. அனந்திகா பேசுறதுலாம் ரொம்ப அழகா இருக்கும். என்ன பண்ணுது அதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க மாஸ்டர். பாய்ஸ்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க இப்ப திடீர்னு. இல்ல அதான் ரொம்ப அழகா பேசுவோம், செம்ம சூப்பரா பேசுவோம். என்னடா நான் அப்படிதான் பேசுவேன் அந்த அம்மா கிட்ட. என்ன சொல்ல என்னடா பண்ற, நல்லா இருக்கியா, அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாங்க, அம்மா சாப்பிட்டாங்களா, இப்படிதான் கேட்பேன். அன்னைக்கு வந்து இப்பதான் நான் தூங்கி அவசரமா ரிஹர்சலுக்கு போன் அடிச்சேன். என்ன பண்றமா அப்படின்னு. இப்பதான் நான் தூங்கி எந்திரிக்கணும்னு நினைக்குது, தூங்கி எந்திரிக்கணும்னு நினைக்குதா, புரிஞ்சிக்கவே டைம் எடுத்துரும் போல. ஆமா படத்துல வந்துட்டு அவங்க பெரிய இதுவே வந்துட்டு அவங்க ஓன் வாய்ஸ்ல. ஆமா டப்பிங் பண்ணிருக்காங்க, நான் தான் கேட்க வந்தேன். அவங்கள வச்சு ஆமா ஆமா இது பயங்கர ரிஸ்கா இருக்கும் போலன்னு. அது பயமா இருக்கட்டும், செம்ம ஸ்வீட்டா இருந்தது. ஜெயராம் சார் தான் பார்த்துட்டு சொன்னார், வாய்ஸ் செம்ம சார். ஆஹா, அவங்கள வச்சு கண்டிப்பா கேட்டாகணும்னு நினைக்கிறேன் எப்படிலாம் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கு முன்னாடி மாஸ்டர், உங்களுக்கு எந்த ரோல் பண்றது ரொம்ப ஹாப்பியாவோ இல்ல சாட்டிஸ்ஃபைடாவோ இருக்கு, வில்லனா பண்றதா? ஏன்னா உங்களை பயங்கர சைக்காட்டிக்கா நாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ திடீர்னு சாண்டி மாஸ்டர் எந்த நிலைமையில வரப்போறாரு அப்படின்னு இருக்கு. பட் விச் ரோல் யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் நீங்க பண்ணும்போது? வில்லனா பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல என்ன ஓப்பன் ஸ்பேஸ் ஃபுல்ல என்ன வேணா பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு ஐடியா இருந்தது அந்த வில்லனிக் ரோல் பண்ணா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்ல யார் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணது? லோகேஷ் கனகராஜ் ஐயா அவர் தான் வந்து மாற்றி விட்டது. ஜாலியான ஒரு பையனை தூக்கி போடுறா சைக்கோவான்ட்டு அவரு ஆரம்பிச்சுட்டு தான் எல்லாமே. பட் ஆனால் வந்து வில்லனாக பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம என்ன வேணால் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணி போகிறது தான் வில்லன். இது ஹீரோவாக பண்ணுறப்போ நான் இப்போ சூஸ் பண்ணுறது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு படம் வந்து நானே ஹீரோ நானே வில்லன் அப்படி இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. அதுவும் அந்த மாதிரி கேரக்டர். இன்னொன்று வந்து ரொம்ப யூனிக்கான சப்ஜெக்ட் இருக்கும், பாடி லாங்குவேஜில் மாற்றி பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறேன். ரொம்ப அப்படி போகாமல் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி போகிறோம். அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்துட்டு இதில் என்னென்னா நான் கேட்பேன், நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இதில் அந்த ஓப்பன் நீ என்ன வேணா பண்ணலாம், இவனுக்கு லிமிட்டே இல்லை, இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லை இப்போ உன்னை கலைக்க சொன்னா டப்புன்னு அவர் வந்து டைலாக்லாம் போட மாட்டார். மாஸ்டர் இப்போ கலாய்க்கணும் மாஸ்டர், கலாய்ச்சிட்டு கோவம் வந்து அடிக்க வரணும், உங்களை வந்து கத்தி ஏதோ ஒன்று பண்ணால் அந்த மாதிரி தான் கலாய்க்க சொன்னால் அப்போ நம்மளுக்கு அது ஈஸியாக வந்துடும்.
அப்படின்னு பர்பி மூஞ்சி அது இது போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று போட்டு ஆன் ஸ்பாட் டைலாக்ஸ் தான் அங்க பாதி இம்ப்ரவைசேஷன்ஸ். ஆமாம், அவர் ஆக்சுவலாக இவங்களுக்கு எழுதி கொடுத்துருவாரு. எழுதி கொடுத்துட்டு இவர்கிட்ட என்ன பெரிய பெரிய இதுனா மற்ற எல்லாமே வந்துட்டு ஒரு கண்ட்ரோலாக பண்ணுங்க, இவர் அப்படி இல்லை. மாஸ்டர் இதுதான் இந்த டைலாக், இதுதான் இது வந்து இந்த வேரியேஷன். சப்போஸ் உங்களுக்கு இது கம்ஃபர்ட் இல்லை நீங்கள் உங்கள் வெர்ஷன் பண்ணீங்க, ஸ்பேஸ் என்ன வேணா பண்ணுங்க, இந்த இதுக்குள்ளே தான் அப்படி இல்லை, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, இவனுக்கு வந்து லிமிட் இல்லை, என்ன வேணா பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் போகணும். சூப்பர், ஓகே, நைஸ். இப்போ வந்து 2 ஹீரோயின்ஸ் கிட்ட கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் டைரக்டர் சார். ஆமாம் ஆமாம், அதுக்கு முன்னாடி ஆமாம் ஆமா நான் போயிட்டு கீழே போயிட்டு நைட்டுக்கு அந்த பனி சோடா ரெடி பண்ணிட்டு. ஹீரோயின்ஸ் வந்து எப்பவுமே ஒரு படத்துக்கு இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்க 2 பேரும் பயங்கரமா பண்ணிருக்கீங்க பரிமளா அண்ட் கோல. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? பிகாஸ் அந்த ஸ்டார் காஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கீங்கன்றாங்க, பாத்துட்டாங்களா படத்தை? டைட்டில் டீசர் வச்சு பாக்கும்போது அண்ட் ஆல்ரெடி நீங்க ஒரு பெர்ஃபார்மர், ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோறு பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு சோறை பார்த்து சொல்றாங்க. ஆமா, ஜெயராம் சார், ஊர்வசி மேம் அப்படி பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கு நான் டாக்டரா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது how was that feeling for you? உனக்கிட்ட சார் எப்படி அது செட்டில் ஏன் நீ டாக்டரா நடிக்கலையா? நீ தானே டாக்டரா நடிச்ச. உன்னை பார்த்தானே கேட்டா எப்படி மேனேஜ் பண்றீங்க? இத மேனேஜ் பண்ணீங்க செட்டிலலாம்? ஜாலியா இருப்பாங்க. ஜாலியா தானே சார் இருந்தது. உங்களுக்கு ஜாலியா இல்ல இருந்தது? நீங்க தானே சொன்னீங்க அது நடிக்கிறப்ப மட்டும் தான் அடிச்சுப்போம், லைக் நிஜத்துல பாசமா ஜாலியாவே இருப்பாங்க. உண்மையாவே அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ல ஒரு அருணாச்சலம்னு 2வது நாள் ஷூட்டிங் வந்த உடனே 2 பேரையும் பார்த்துட்டு உண்மையாவே உங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி அப்படின்னு கேட்டான். நிறைய பேர் கேட்டாங்க. அது படம் பார்க்கும்போதுமே தெரியும் 2 பேருமே அப்படித்தான். ஓகே, சூப்பர். ஆமா, நான் ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் சொன்ன மாதிரி மேம் சாருக்கு வந்துட்டு எல்லாருமே பயங்கரமான ஃபேன்ஸ், இந்த உலகமே ஃபேன்ஸ். அதுல நாங்க 2 பேரும் குட்டி ஃபேன்ஸ். ஸோ அது ஸ்டார்டிங்ல தான் அந்த போய் வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிற முன்னாடி தான் அந்த இதெல்லாம் மைண்ட்ல இருந்தே தவிர அவங்க கூட பேசி பழக ஆரம்பிச்சோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, ஒரு கேங் மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ பை தி எண்ட் ஆஃப் இட் அதான் 4 பேர் கொண்ட ஒரு கேங் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப செரிஷ் பண்ணுவேன் இது ஃபார் எவர். பிகாஸ் இது லேர்னிங்ஸ் அது இதெல்லாம் தாண்டி நிறைய மெமரிஸ் கொடுத்துச்சு இந்த படம். And you, to you? 2வது தமிழ் சொன்ன படம் மாதிரி இல்லையா? தான். அவ அதான் காப்பி பேஸ்ட் பண்றா. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேச விடுறா எனக்கு. இதுவும் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் பண்ணன படத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா நான் தமிழ் பண்றேன். ஸோ அதுவும் இப்போ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தப்போ கொஞ்சம் நம்ம 2 பேரும் கொஞ்சம் செப்பரேட்டா இருந்த, அவங்கள ஆல்ரெடி பாண்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் நம்ம எல்லாரும் இந்த 4 கேங்கும் சாரும் நம்ம டிஓபி ஜார்ஜ் சாரும் செட்டே அப்படியாச்சு. அந்த நம்ம எல்லாரும் நீங்க தான் இந்த படத்துக்கு டப்பிங் கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி ஈஸியா இருந்ததா? அதுல மெனக்கெடுதல் என்னெல்லாம் இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்தான். எனக்கு இருந்தானா ரொம்ப கஷ்டமா இருந்தானா யாருமா அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் எண்ட் எல்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன். டைரக்டர் இருந்தான், ரொம்ப கஷ்டமா இருந்தான். நம்மலாம் டப்பிங் பேசுறமே அவன் எப்படி இருப்பான் அதான் சொல்லுது. ஆமா, செட்டில ஒரு சில சீன்லாம் ஏதோ இந்த டயலாக் சொல்ல முடியாத டயலாக்னால ஒரு டயலாக கொலை பண்ணிட்டே இருக்கா ரொம்ப நேரமா, முடியல சார். அது அவரு சார் போயிட்டு அம்மா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை ரொம்ப ஆசையா எழுதுனேன், இதை இவ்வளவு கொலை பண்றேன். மாத்தி மாத்தி அதோ பாண்டியராஜ் சார் தமிழ்ல விளையாடுறீங்க பாத்தீங்களா? நான் பண்ணல அப்படிங்கறத நான் பண்ணனே அப்படிங்கோ மீனிங்கே மாறி போயிடுச்சு. பூரா மாத்தி விட்டுரும். டப்பிங் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு வருஷன் படம் பார்ப்பாங்கல்ல, குழம்பிடும் படம் பார்க்கறவங்களுக்கு வந்து நான் அதை பண்ணல நான் அதை பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப படம் பார்க்கறவங்களுக்கு என்ன இருக்கு, என்ன இந்த பிள்ளைய பண்ணும்னு சொல்லிட்டு சார் அந்த வெர்ஷன் கொஞ்சம் விடுங்க சார் எங்களுக்காக. அதான் பிடிஎஸ் போட்டு விட்டுட்டோம்னா அது அனந்திகா ப்ளூப்பர்ஸ் அப்படி தனியா கேட்டகரி வரும். சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தா யாரு அது கரெக்டான உடனே இருந்தது. கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங் பண்றீங்களா உங்க படங்கள்ல? நான் பண்ணவே இல்ல. ஓகே. சோ ஆனா டைம் இருக்கு, நம்ம யோசிச்சு சொல்லலாம். ஆனா நிறைய பேசும்போது
நம்ம செட்ல பேசும்போது அது ஓகே ஃபர்ஸ்ட் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் நம்ம டைலாக் பேசும்போது. ஆமா. ஆனா டப்பிங் வரும்போது அது ஒரே லெட்டரும் அந்த வேர்டும் கரெக்ட் ஆகணும்ல, சோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓ ஓகே. அதான் அந்த அந்த sounding. சவுண்டிங் ஸ்பாட்ல நான் அடிச்சு விட்டேன். ஓகே லிப்சிங் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சார் மன்னிச்சு விட்டுட்டாரு. ஆமா. டப்பிங்ல நான் அது பண்ண முடியாதுல்ல. ப்ராப்பரா இருக்கணும்ல. ஆமா கண்டிப்பா. ஏன்னா ஐயா நடிக்கிறது பூரா தப்பு தான் இருக்கும். இல்ல தப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். லென்த் டயலாக் இருக்கும். நைட் வந்து அனுப்பி விட்டுருவோம். அது காலைல வருவா, நைட்டும் படிச்சு வருவா, காலைல வரப்ப இப்படி exam வருவா. படிக்கும் போது நடந்துகிட்டே படிப்போம்ல, அந்த மாதிரி வறண்டாவுல ஹோட்டல்ல வந்து வறண்டாவுல நடந்துகிட்டே இருக்குமா அசிஸ்டன்ட் போகும்போது, சார் பாவம் சார் அந்த பொண்ணு மனப்பாடா மக்கள் இந்த பில்லோ கடியில வச்சுலாம் தூங்க ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி. காலைல வந்து திவ்யா கிட்ட ஒரு வாட்டி, என்கிட்ட ஒரு வாட்டி, ஸ்கிரிப்ட் அப்படிதான் ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட ஒரு வாட்டி சொல்லி கிடக்கும் போது இப்படி வச்சுட்டு நான் அப்படியே கிடந்தோம். ராவில நினைக்கும் நான் வீண்டும் படிச்சுட்டு உறங்கும் வீண்டும். நான் சும்மா சொல்ல சார், நிஜமா அந்த தலானி வச்சுட்டா மண்டல் ஏறிடணும் அந்த மாதிரி இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா தமிழ் கத்துக்கிட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்காக அதை பேசணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ். டப்பிங்கா இப்பமா இல்ல சார் தானே எனக்கு கொடுத்த, நான் நினைக்கவே இல்ல நான் டப்பிங் பண்ணுன்னு. நான் நினைச்ச ஒரு அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல நான் டப்பிங் பண்ணும்போதே நான் நினைச்சேன் சார் போய் என்ன தூக்கிடுன்னு. ஐயோ எதுக்கு இந்த குட்டி பண்ணணும்னு. ஆனா அவன் சார் இப்படி இருந்து நிறைய சொல்லு அவருன்னு சொல்லணும். ஓகே, என்கிட்ட வந்து இப்போ ஒரு செக்மெண்ட் இருக்கு ஓகேவா. ஏன்னா நான் பாண்டியராஜ் சார்ட்ட நிறைய கேள்வி கேட்டேன். இப்போ வந்து ஜாலியா உங்க 2 பேர்ட்ட ஒரு செக்மெண்ட் வைக்க போறேன். அதுக்கு அடுத்து சார்ட்ட போயிடலாம். Who is Sanjana to you? Wrong answers only. பிரதர் இந்த மாதிரி ஹெல்பிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் டேர் பண்ண வேண்டியது. நான் மதர் தான் யோசிச்சேன். சாப்பாடுலாம் போட்டிருக்கல, மதர் தானே. உங்க வீட்ல இருந்து சாப்பாடு வர டெய்லி ஷூட்டிங். அப்படியா? ஒரு மதராவே பார்த்தாங்க. ஒரு தாயாக சொல்லு தப்பு இல்ல சொல்லு. மதர் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிறோங்க. எஸ் சஞ்சனா. அனந்திகா கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன? ராங் ஆன்சர் சொல்லி. ஐஸ். ஐஸ் ஐஸ் இல்ல சார், கண்ணு கண்ணு. தமிழ் படம் பேர் ஒன்னு சொல்லுங்க. 8 வசந்தலு. 8 வசந்தலு. சஞ்சனா அவர்களே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஒண்ணும் இல்ல, அதான் ஒரு கேர் இருக்கும். சிலாஞ்சிருக்கே மியூசிக் டைரக்டர் யாரு? அனிருத். What do you brush your teeth with? பேஸ்ட். ஏய் தப்பு. பேஸ்ட் யூஸ் பண்ணும்ல. பண்ணுவோம்ல, எப்படினாலும் பண்ண நம்ம பிரஷ்தோட தான், பிரஷ்தோட தான். இந்த மாதிரி அறிவாளியாலாம் நீ யோசிக்க. சிம்பிளா முடிக்கணும். அவுட் நீங்க ஒரு டேர் பண்ணணும். இல்ல 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 ஐயா டேர் எதுவும் வேண்டாம். நீ கரெக்டா சொன்னாலுமே அவங்க டேரக்டா சொல்ல தான் போறாங்க உன்னை. இதெல்லாம் நீ அதுக்கு இப்பவே அவுட் ஆயி அதை கட் ஷாட் பண்ணிடுங்க. ஓகே, சஞ்சனா டைரக்ஷன்ல வர படம் பேர் என்ன? பரிமளா அன்கோ. சூப்பருங்க, வேற லெவல் ட்ரெயின்டா இருக்கீங்க. ஓகே சூப்பர், வேற லெவல்ல பண்ணிட்டீங்க. இப்ப அனந்திகாக்கு ஒரு டேர் கொடுக்கணும். நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்க. நான் அவனை எந்திரிச்சு வெளில போயிரவா? வேண்டாம் 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 வேண்டாம். दीम तकुन्नी को तकतीम नाग्रगेट तुम ना आजर समतेरो प्रॉब्लम இருக்கே. நான் போற இன்டர்வியூல எல்லாமே ஹிடன் டேலண்ட். அனந்து அவ்வளவு அழகா பாடுவா, அவ்வளவு அழகா பாடுவா, எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருக்கேன். இப்போ என்னதான் லூஸ் வாங்குற. நான் வேற பாட்டு பாடுறேன், ஆனா ஏதோ இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். இது நான் ஆல்ரெடி வேற கூட பாடு. 8 வயசுல இருந்து ஒரு பாட்டு எடுத்து விடு. வேண்டாம் வேண்டாம். ஆல்ரெடி இன்டர்வியூல பாடிட்டியா? அந்த இன்டர்வியூ நான் அப்ப அந்த பாட்டு நானே பார்க்கல, பாடு. ஓகே. மீண்டும் பிறந்தேனோ அழகின் உன்னாலே மீண்டும் உயிர்த்தேனோ. அது எனக்கு லிரிக்ஸ் இல்ல, எவ்வளவு போதும் போதும் போதும். ஏதோ ப்ராப்ளம் இருக்கு சவுண்ட்னால. வேற ஏதாவது இன்டர்வியூஸ் பார்த்தாங்கன்னா பாடுறது பாக்கும் எல்லாரும். பேசாம அந்த இன்டர்வியூ லிங்க் எங்க சேனல்ல போட்டுல ஆமா டாக் பண்ணி டு வாட்ச் அனந்து சிங் அப்படினு டாக் பண்ணி விட்டுருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் போட்டுல. ஓகே
அவளோட எல்லா இன்டர்வியூஸும் எல்லாரும் பார்க்கணும். அது ஒரு டாக்டிக்கா வச்சு அதுதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க நாங்க லிங்க் பண்றீங்க. ஓகே பரவாயில்ல. எஸ் ஸ்போர்ட்டிவா இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பா பாண்டியன் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரிசர்ச் பண்ணதுல இருந்து இந்த கேரக்டர்ஸோட நேம் நீங்க சூஸ் பண்றதே வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலா நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே யூனிக்கா இருக்கும் சார். இந்த ஷோபி கண்ணா இருக்கட்டும் பசங்கள்ல, அப்புறமா கேடி பில்லா கில்லாடிலாங்கால அந்த மித்ரா மீனலோச்சினி அப்படின்னு சொல்லிட்டு, பசங்க 2ல தமிழ்நாடன் அப்படின்னு எல்லா கேரக்டருமே, நம்ம வீட்டு பிள்ளையில இந்த மாங்கனி அப்படின்னு ஒரு கேரக்டர் நேம், தலைவன் தலைவியில ஆகாச வீரன் அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே எப்படி சார் யோசிக்கிறீங்க? ஏன் அந்த நேம் நம்ம ப்ராப்பரா இந்த மாதிரி யூனிக்கா வைக்கணும் அப்படின்ற ஐடியாக்குள்ள போறது நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். இதை பசங்க படத்துல யூனிக்கா இருக்குன்னு வச்சது. இது வந்து மக்களுக்கு போய் சேரும் அப்படிலாம் இல்லை. அது ஒவ்வொரு பேருமே வந்து அது பக்கடா, குட்டிமணி, அது எல்லாமே வச்சது. சாதி தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். படம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வெளில வரவங்க எல்லாமே வந்து சோப்பிக்கண்ணு அப்படின்னு கத்துனாங்க. அதில் ஒரு அந்த முகம் என்ன மூஞ்சில் இருக்கு, அதை சொல்ல முடியல. மச்சி பார்த்தியா அந்த டேரக்டர் ஒவ்வொரு பேருமே புதுசாக வச்சுருக்காண்டா அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போகிறாங்க. என்ன யாருன்னு தெரில, போனாங்க. இவ்வளவு மைனூட்டாக ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணுறாங்கல்ல அப்படிங்கிற ஒரு சின்ன இதுதான். அது எல்லா படத்துலையுமே வந்து இருக்கும். இந்த படத்தில் வந்து நாங்கள் கேரக்டர் நேம் எதையுமே ரிவீல் பண்ணலை. இப்போ இவங்க பேர் ரொம்ப புதுசாக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அதுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு சின்ன ஒவ்வொரு பேரை கூட இந்த படத்தில் இருந்து நாங்கள் யாருக்குமே சொல்லவே இல்லை. இந்த கேரக்டருடைய பேருக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து இதுக்குள்ளேயுமே இருக்கு. என்னன்னா இது வரைக்கும் ரொம்ப சுத்த தமிழ் அந்த மாதிரியான பேருக்கெல்லாம் வச்சிருப்போம். இதுல கொஞ்சம் மாடர்னாவும் கொஞ்சம் வேறாவும் அடிச்சு விட்டுருக்கோம். நிறைய பேர்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா, அது படம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு சின்ன மெனக்கடல் அப்படிங்கிற ஒரு இதுதான். வசனம் எழுதுறது மாதிரி நேமுக்கும் ஒரு டைம் எடுத்துக்குவேன். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பரிமளா அண்ட் கோ கண்டிப்பா நிறைய வெற்றிகள் பார்க்க போது. நாங்களும் வி விஷ் யூ த சேம். தேங்க்யூ. Thank you. Bye.